காமராஜர் பிறந்த நாள் மோடி தமிழில் புகழாரம். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்த காமராஜர் சுதந்திரத்திற்கு பிந்தைய பயணத்தின் வளர்ச்சிக்குரிய ஆண்டுகளில் விலைமதிப்பற்ற தலைமைத்துவத்தை வழங்கியுள்ளதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். காமராஜரின் பிறந்த நாளையொட்டி அவர் தமிழில் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அவரது உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் நம் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மனு அளித்தால் போதும் 1000 கட்டாயம் கிடைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காமராஜர் பிறந்த நாளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்ததன் மூலம் வரலாற்றில் சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது என்று ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தில் வழங்கப்பட்ட மனுக்கள் 100 நாட்களில் தீர்வு வழங்கப்படும் என்றும் இந்த முகாம்களில் மனு அனுப்புபவர்களுக்கு நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதை கண்டிப்பாக செய்வோம் இபிஎஸ். இன்று அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள எடப்பாடி பழனிசாமி தனியார் தங்கும் விடுதியில் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அரியலூர், ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதிகளில் விவசாய சங்க பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து அவர்களது கோரிக்கையை கேட்டறிந்தார். அப்போது உங்களின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கால்நடை பண்ணை மீண்டும் செயல்படுத்தப்பட்டு சிறந்த கலப்பின பசுக்கள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றார். அன்புமணியை சந்திக்கிறார் ராமதாஸ். அன்புமணியை விரைவில் சந்திக்க உள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் உற்சாகமாக கூறியுள்ளார். மோதல் போக்கு 4 நாட்களுக்கு இருக்கும், அதன் பின்னர் சரியாகிவிடும் என்று விளக்கமளித்த அவர் தற்போது தான் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரின் பேச்சை தொடர்ந்து இனிதான் பாமகவின் அரசியல் விளையாட்டு தொடங்க இருப்பதாக அக்கட்சியினர் புத்துணர்ச்சியுடன் கமெண்ட் செய்து வருகின்றனர். IAS அதிகாரிகளை அவமதிக்கும் திமுக அரசு. டி. ஜெயக்குமார். செய்தி தொடர்பாளர்களாக IAS அதிகாரிகளை நியமனம் செய்ததற்கு டி. ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். IAS அதிகாரிகளை PROக்களாக நியமிப்பது அவர்களை அவமதிக்கும் செயல் என கூறிய அவர், பள்ளிகளின் அடிப்படை வசதி இல்லாத நிலையில் பாவடிவ வகுப்பறை எதற்கு என கேள்வி எழுப்பினார். மேலும் எத்தனை மனுக்கள் வந்தன, எத்தனை குறைகள் தீர்க்கப்பட்டது என்ற விவரம் இல்லை என உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சித்தார். விஜய் மீது வழக்கு பதிவு. விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாநகராட்சி உதவி பொறியாளர் கார்த்திக் அளித்த புகாரின் பெயரில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக விஜய் உள்ளிட்ட தாவேகவினர் மீதான இந்த வழக்கு போலீசார் இன்று விசாரணை நடத்த உள்ளனர். சிவானந்தா சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட சேதங்களை சரி செய்து தருவதாக தாவேகா கூறிய பின்னரும் விஜய் மீது வழக்கு போடுவது அரசியல் அழுத்தம் என்று பேச்சு எழுந்துள்ளது.